வெயிலோட தாக்கங்கள் இன்னும் இந்த ஜூன் மாதம்லாம் ரொம்ப வெயிலோட வழிகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த தாக்கங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சில நோய்கள் உருவாகக்கூடிய நிலைமை இப்போ இருக்குது. ஸோ மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில தண்ணி வெளியே குடிக்கிறது, உணவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து நமக்கு தேவையான உணவுகள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வழி பண்ணுறது. நீர் வரத்து காய்கறிகள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்ன வகையான உணவுகள் கொடுக்க முடியுமோ மோர் நிறைய எடுங்க. மோரில் நெல்லிக்காய் நிறைய கொடுங்க. அந்த மாதிரியே கொடுக்க சில ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ உடம்புக்கு பசங்களுக்கு கொடுக்குறீங்க உடலும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நிறைய மாமிசத்தை கொடுத்து உடலோட வயிறு தன்மைகள் வந்து கெட்டுப்போகும். இந்த தன்மைகள் கெட்டு போகிறதால ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலைமை வந்து சில சிக்கல்கள் சில நோய்கள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இப்போது இந்த காரணங்கள். ஸோ அதனால் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். இப்போ